நம்ம போட்டுருவோம் போட்டுருவோம். இப்ப காதலித்து கொண்டிருக்கிறோம். 10 மணிக்குள்ள காதலிச்சு வர கடவுளே லவ் பண்ணிருக்காங்க. கடவுளே லவ் பண்ணல, கடவுளும் லவ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல எதுவுமே பண்ணலன்னா அவன் சாமியார். இப்போ எல்லாம் பண்ணான். அப்பவே காதல்னா வரணும், வரலன்னா ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணணும். காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் பாருங்க. ஆமா, அவனை எல்லாம் ஆபரேஷன் பண்ண. நாடக காதலாம். காதல்ல நாடகமே காதல் தான். அப்பவே அவர் சாதி மறுப்பு திருமணம். இப்ப நம்ம முருகன் பண்றதான் பள்ளி திருமண நாடகம் முடிஞ்சு காலையில வெட்டுறான். காலையில வெட்டிடுறான். என்னடா உங்க அதிசய சீனையே புரிஞ்சுக்க முடியல. அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் சாதகம் பார்த்தது யாரு? எவனும் சாதகம் பார்க்கல. ஆமா, சாதகமான நேரத்தில் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிற காதலை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நீங்க காதலை போற்றுவோம்னு நடத்துறீங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா காதல்னா போற்றுவோம்ங்கிறாங்க. நம்ம போட்டுருவோம் அவன் போற்றுவோங்கிறான், அவன் போற்றுவோங்கிறாங்க. அவங்களும் அதுதான் சொல்றாங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு. இதற்கு முன்னால் காதலித்தவர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் காதலிக்க இருக்கிறவர்களுக்கும் இப்ப காதலித்து கொண்டிருக்கிற நமக்கும் ரொம்ப ஆகாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இறுதி பக்கம் இருந்து காதலித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எவ்வளவு சேர் கலையாட்டம் அந்த 2 பக்கம் ஆடி காதலிப்பவர்கள், அந்த பக்கம் போய் காதலிப்பவர்கள், நின்று கவனிக்காமல் காதலிப்பவர்கள், அவ்வளவு பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் அரங்குக்கு இருந்து வெளியே இருந்து காதலித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ரோட்ல போயிட்டு காதலிக்கிறவர்களுக்கும் விடுறா. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. ஹலோ, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்துக்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். போடு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம்னே. அவையே விட்டா வணக்கமே 20 நிமிஷம் போகும். 20 நிமிஷம் போகும். ஏன்னா அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்கு. 10 மணிக்குள்ள காதலிச்சு வர முடிக்கணும். பர்மிஷன் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க காவல்துறை. காதலை போற்றுவோம். ஓஹோ, அதுலயும் மதுரையில இருந்து பேசுறோம். ஆமா, மதுரை. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோயில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு. ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. அப்ப நீ சொல்ற பார்த்தா கடவுளே லவ் பண்ணிருக்காங்க. கடவுளே லவ் பண்ணல, கடவுளும் லவ் பண்ணிருக்காங்க. கடவுள் பண்ணாரு, கடவுளே பண்ணிருக்கான். ஓஹோ, அட விஸ்வ முனிவர் இருந்திருக்கான் பாரு. சாமியாரு. சாமியார்னா யாரு? சாமியார்னா சாமியார் தான். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல எதுவுமே பண்ணலன்னா அவன் சாமியார். இப்போ எல்லாம் பண்ணா அவன் சாமியார். எல்லாம்னா எல்லாம்னா எல்லாம் தான். தெரியாதுல்ல. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் சாமியார் பூரா அந்த வேலை தான். அந்த காலத்துல ம் சாமியாரே பெண்ணா மாதிரி கடவுள்கிட்ட போய் ரூட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்பவே எப்படி அது பாட்டுக்கு மே மாதம் 98 மேஜர் ராணி மேஜர் ராண நாளாய் நானும் பேஜா. கடவுள் என்ன ஆணுதான் பெண்ணா வந்திருக்குன்னு தெரியாம லவ் பண்ணிருக்காங்க.
அப்பவே காதல்னா வரும். எப்ப வரும்? 18-19 வயசு ஆனா ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல்ங்கிறது வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும். வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அடிப்படையில் பிரச்சனை இருக்கு, அது வாட்டுக்கு வரும். வரும். காதல் வரணும். ஆஹா, காதல் பண்ணணும். காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் பாருங்க. ஆமா, அவனை எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும். கரெக்ட், பண்ணி விட்டுறோம். அவெல்லாம் ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆஹா, இதுல வேற சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாடக காதலாம். காதல்ல நாடகமே காதல் தானா ஓடிட்டு இருக்கு. பள்ளி திருமணம் எடு, பள்ளி திருமணத்துல அதுவே காதல் தான். அவர்தான் முருகன் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. பள்ளி திருமணத்துல மேயாத மான், ஓஹோ, புள்ளிமான் மான் யாரா? முருகன் வள்ளிய வரட்டியிருக்கான். வள்ளி யாரு? வள்ளிய குறவிட்டு பிள்ளை. ஓஹோ, அப்பவே அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாப்புல. நம்ம முருகன். நம்ம முருகன் இப்ப நம்ம முருகன் பண்றதான் வெட்டுறாங்க. நம்ம முருகன் பண்ணா வெட்டுறாங்க. என்னைக்கு வெட்டுறான்? எப்போ? பள்ளி திருமணம் நாடகம் முடிஞ்சு காலையில வெட்டுறான். காலையில வெட்டிடுறான். என்னடா உங்க அதிசய சீனையே புரிஞ்சுக்க முடியல. அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் சாதகம் பார்த்தது யாரு? எவனும் பார்க்கல. அவர் நாரதர் என்ன வேலை பார்த்தாரு? சாதகம் பார்க்கல. ஆமா, சாதகமான நேரத்துல அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சாதகம்லாம் பார்க்க வேணாம். சாதகமான நேரத்துல 2 பேரும் பார்த்துக்கிட்டா லவ். லவ்னா லவ், மண்ணு ஸ்டவ், வெடி போ. ஓஹோ, இதானே. ஆமா. அப்புறம் சத்யவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம் வைப்பாங்க. சத்யவான் சாவித்திரி. ஆமா, மதுரைக்கு நாடகம் ஃபேமஸ் இல்ல, நம்ம ஏரியாவுல இசை நாடகம். அதுல நாடகம் வைப்பாங்க. ஓஹோ, அதுல சத்யவானும் சாவித்திரி எப்படி சேருவாங்கன்னா அதுல அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, இங்க அது சினிமாவிலே வந்திருக்கு. ஓஹோ, சிங்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்திடுவாரு சத்யவான். யார? சாவித்திரிய. ஏன் அந்த பிள்ளை சிங்கத்துல போனுச்சு? அது காட்டுக்குள்ள போனுச்சுப்பா. நீ எல்லாம் சந்தேகம் இப்படி கேட்காதரா. ஒரு ஃப்ளோவில் வரையில சிங்கத்துக்கிட்ட ஏன் அந்த பிள்ளை ஏன் போகுது? சிங்கம் அந்த பிள்ளை தேடி வந்துச்சு. நீ அசிங்கமா கேட்காத. நம்ம வாயும் சும்மா இருக்காதியா. சரி, காட்டுக்குள்ள போனா கதை தானே. சரி, கதை தானே. எந்த காட்டுக்குள்ள போனுச்சு? எந்த கதைக்காவது காரணம் கேட்டிருந்தா நம்ம நாடு இப்படி இருந்திருக்குமா? கரெக்ட். பூரா கதைக்கு அப்பப்ப காரணம் கேட்டீங்கன்னா எல்லாம் இருக்குமா? ஆமா, கர்ணனே லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணாப்ல. ஆமா, அவங்க கூட ரேகா கூட சொன்னாங்க ராவணன்களேன்னாங்க. உண்மையிலேயே. ஆமா, ஆனா ராவணனுக்கு 10 தலைன்னாங்க. 10 தலை. நம்ம வயசானவன் எவனும் கேட்கல. ஆனா 4வது படிக்கிற பையன் கேட்கறான். என்ன கேட்கறான்? 10 தலைன்னா இந்த வாக்குலையா சைடுலையா நட்டங்குத்தலையா? இந்த வாக்குலைனா எப்படி பிறண்டுபடுத்தான்? நட்டங்குத்தலன்னா 9வது தலையில மூக்கு சிந்திச்சுனா எப்படி சிந்திருப்பான்? எளிமையான கேள்வியா கேட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அவன் பெரியார படிச்சிருப்பானோ? பெரியார படிச்சிருப்பான். எதையும் படிக்கல. படிக்காதவன் கேட்கறான். ஓஹோ, ஆமா ஆமா. இப்ப 10 தலை ராவணன். ஓஹோ, அவன் ஏறி இப்ப சத்யவானுக்கு போனாங்க. சத்யவான் அங்க படுத்திருப்பாங்க. சரி, எங்க அந்த டயராய் சிங்கத்திலிருந்து சாவுத்திரி காவுத்துறதுக்கு அப்புறம் சத்யவான் படுத்துருப்பாப்ல. இவங்க என்ன அந்த அம்மா வந்து நன்றி சொல்ல எழுப்புது. சிங்கத்திலேருந்து என்னை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்க நம்பர் இருந்தா கொடுங்க, உங்க ஐடி என்ன, ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, இன்டர்காம் கொடுங்க, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இப்போ அப்படித்தானே அப்போ தொடங்குது. இப்போ அப்படித்தானே இருக்கு. அப்படிதான் தொடங்கும். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நிக்குது. ஆமா, நம்மகிட்ட வந்து எங்க மேலூர் பஸ் எத்தனை மணிக்கு? ஒன்னுகிட்ட வந்தா இன்னுகிட்ட வந்தா? நம்ம கிட்ட வந்து பொதுவில் தான் சொல்றேன். என்னை தண்ணி குடிக்க வைக்காத. வந்து கேக்குது. செக்கானத்துக்கு போற வண்டி எத்தனை மணிக்கு? அவன் ஒரு முடிவில் இருக்கான். நான் தண்ணி குடிச்சிடுறேன். சரி விடுப்பா. திருப்பரங்குன்றம் போற வண்டி எப்போ வரும்? திருப்பரங்குன்றம் போற வண்டி எப்போ வரும்? இல்லை திருப்பத்தூர் போற வண்டி எப்போ வரும் கேட்கு. கேட்டா நம்மள மாதிரி ஒரு 8:30 மணிக்கு வரும். அப்படின்னா அதோட போயிடணும்ல. நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டான். அது கேட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. இவன் பிட்ட போடுவான். எப்படி? நீங்க செக்கானமே தானா? இல்ல பக்கமா இங்க வேலையா வந்தீங்களா? இல்ல. அந்த புள்ள சரி ஒரு பஸ் டைம் சொன்னானேன்னு நன்றியில சொல்லலாம். அப்புறம் என்ன ஆகும்? ஆமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்பரை கூட கேட்கலாம். இல்லையா கொஞ்சம் ஓவரா போய் செருப்படியும் வாங்கலாம். எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அடிப்படின்னு போனா தானே இருக்கும். எல்லாம் இருக்கும். ஆமா, அது மாதிரி நன்றி சொல்ல அந்த புள்ள எழுப்புது. யாரு? சத்யவானே. சத்யவான் சௌத்ரி நாடகத்துல உடனே அவர் பாட்டு
அப்பெல்லாம் பாட்டு தான். பாட்டு தானே. ஓஹோ. காதல்னாவே பாட்டு தானே. பாட்டு தானே. அது பாட்டு வரலைன்னா காதலே இல்லையே. ஓஹோ. காதல்னா பாட்டு தானே. ஆமா ஆமா. அவனே பாடுறாரு. எப்படி பாடுறாரு? ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானேன், ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானேன், எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே. உடனே அந்த பிள்ளை யாரு? சாவித்திரி. சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே லாலே, செய்த நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே நாளே. சிங்கத்துக்கிட்ட இருந்து எழுப்புறாங்க, நன்றி சொன்ன, முடிஞ்சு வச்சுல மேட்ரு முடிஞ்சிச்சு. அடுத்தால் நம்மளால வாரிசு தானே இப்போ இருக்கான். ஆமா. அவர் சத்தியவான ஆம்பளை தானே. டக்குனு வைக்கப்பட்டான். எப்படி? எந்த ஊரோ இருப்பதேது தந்தை பேர் யார், எந்த ஊரோ இருப்பதேது தந்தை பேர் யார், இன்றனக்கு நீ உரைத்தால். அவரை பேரை கேட்டாங்க. அந்த பிள்ளையும் சொல்லாம போயிருக்கலாம். எதுக்கு அவனுக்கு பேரு பேரு இந்த உள்ளாம சொல்லணும்ல. ஆமா. சிங்கத்திட்டே காப்பாத்திருக்கான். அது உடனே அழகிய மத்ராபுரி அஷ்டபதி புத்ரி, அக்கம் பக்கத்தார்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி. ஆஹா, அப்புறம் நீ சிவாஜியை பார்த்துக்கலாம். காண்பதுக்கு ரூப சித்திர மாமர குயிலே எனக்கு ஒரு வாசகத்தினை நீ உரைப்பதனால் இங்கு நான் வந்ததால் இன்பமே வந்ததா. மன்னா என் ஆசை மறந்திடாதே, மானே உன் ஆசை மறக்க மாட்டேன், மன்னா என் ஆசை மறந்திடாதே மானே. எந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல நீங்க சொல்ற புராணமே அதானடா. புராணத்துல என்ன சொல்றா? காதல் தானே வருது. காதல் எல்லாமே காதல் தானே. ஆமா. எப்படி காதல் ரூட்டா விட்டுருக்கான். எப்படி? இப்ப கர்ணன் இருக்கால, கர்ணன் யாரு? தனுஷ் நடிச்சதா? மகாபாரத கர்ணன். அந்த கர்ணனா? அந்த கர்ணே நம்ம கர்ணன் யாரு புள்ள? கர்ணே யாரு புள்ள? நீ சொன்னா தான் தெரியும். குந்தி பெத்த புள்ள. குந்தி எப்படின்னே புள்ள வைக்க அப்படி என்ன? எப்படியா குந்தி புள்ள பார்க்க முடியாதா? எல்லாமே இப்போ ஆப்ரேஷன்ல போயிட்டு இருக்கு. குந்தி எப்படி புள்ள பார்க்க முடியும்? அந்த குந்தி இல்லடா, குந்தி தேவி. அந்த ஆண்டியா? இது இந்த ஆண்டி எங்க இருந்துச்சு? இது இங்க. அவர் சித்தப்பா? சரி, அப்பா யாரு? யாரு? சூரிய பகவான். அந்த வேளா அங்க இருந்து இப்படி வந்தா? இங்க இருந்து டெலிஸ்கோப்ல நம்ம பார்ப்போம். ஆமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ. புராணத்துல அங்க இருந்து அவர் இங்க டெலிஸ்கோப்ல பார்த்திருக்காரு. அவர் அங்க ஜூம் பண்ணி பார்த்திருக்காப்ல. காதலை போற்றோம் நிகழ்ச்சியில ஏதாவது தேர்தான் பார்த்திருக்காரு. ஏனே மதுரைக்கு பைனாக்குலர் தானே ஃபேமஸ். மதுரைனால பைனாக்குலர். அப்பா ஒன்லி லவ் தான். ஆமா, பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ். நோ பாலிடிக்ஸ். நோ பாலிடிக்ஸ். ஒன்லி லவ். அவர் எம்பி பார்த்துக்குவார். அவர் ஏன் பைனாக்குலர்ல பார்க்க போறாரு? சரி, ரைட் விடு. இப்ப சூரிய பகவான் மேல இருந்து அவர் அங்கே இருந்து பார்த்து குந்தி தேவி அவ்வளவு பியூட்டி. அழகுன்னா என்ன? அவனுக்கு அவது அதான் அழகு. எல்லாரும் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணா அமிதாப் பச்சன் குடும்பம் என்ன வருது? அது என்ன பிரச்சனை? ஆனந்தம் பாடிக்கு 1 வருஷமா கல்யாணம் பண்றாங்க. நம்மள நம்ம ஊர் தொடர்கள்ல 1.5 வருஷமா கற்பமாவே இருக்க ஒரு புள்ள. அதோட ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க பாருங்க. ஆமா. அடே அப்பா, ஐயோ. ஐயோ, ஏண்டா அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் 500 ரூபாயில நாங்க செட்டுக்கு கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தானே. கட்சி ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தான். வேற ஒண்ணு நினைக்க, ஒரே வாழ்க்கை தான். வாழ்க்கை அவ்வளவுதான். எவ்வளவு கப்பல்ல 5000 கோடி பண்ணாலும் சரி, 5000 கோடி பண்ணாலும் 50 ரூபாய்க்கு மாலையை மாத்தினாலும் காதல் கல்யாணம் ஒண்ணுதான். காதல் ஒண்ணுதான்டா. லூசு பயில் கேட்க மாட்டேங்கிறாங்க. சமன் சூரிய பகவானுக்கு வா. அவர் அங்கே இருந்து ஆமா குந்தி தேவியை பாக்குறாரு. ஜூம் பண்ணி பார்த்துட்டு குதிரை வண்டியை பூட்டிட்டாரு. பூட்டிட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அப்படி
ஜூம் பண்ணி வந்து வந்து குந்தியோட சேர்ந்து பிறந்ததுதான் கர்ணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் தீயா வேலை செஞ்ச குமாரு. ஓஹோ, உண்மையா தீயா வேலை செஞ்ச குமாரு. குமாரு ஏண்டா உங்க புராணம் பூரா இதான் சொல்லுது. ஆமா, கதைகள் கதைகளை தான் சொல்லுது, கதைகளை தான் சொல்லுது, இலக்கியங்களை தான் சொல்லுது, இலக்கியங்களை தான் சொல்லுது. சினிமாவுல என்ன சொல்றா? சினிமாவுல காதல் தான், காதல்ங்கறா. அதுல அந்த காதல் தோல்விக்கு வச்சிருப்பாங்க பாருங்க. ஆஹா, ஆம்பளை காதல் தோல்வினா ஒரு பாட்டு இருக்கும். பாட்டு இருக்குது. ஆஹா, பூரா குடிச்சிட்டு பாடுவான். ஆமா, ஒரு 1.5 வருஷம் தாடி வச்சுக்கிட்டு இருப்பான். ஓஹோ, ஆமா, அது மாதிரி ஆமா, நம்ம சிவாஜி கேச பாடுவார்ல. எது? ஆமா, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 ஏந்துறது அவரு. ஆமா, நமக்கிட்டே ஏன் ஏன்னு கேட்டா ஊறுகாய் வாங்கி கொடுக்க முடியும், கப்புன்னு அடிக்க மாட்டேன்ட்டாரு அவரு. அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்களாம்னே. ஊறுகாய்க்கா? ஊறுகாய்க்கா? ஊறுகாய்க்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாம். இப்போ ஊறுகாய் மாமி அதுக்கு தானே போடுவாங்க. ஆமா, இது ஆம்பளைகளுக்கு தோல்வி தான். ஆம்பளைக்குன்னா அப்படி. ஆஹா, பொம்பளை புள்ள காதல் தோல்வினா பாட்டு வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்கா? ஆசை வச்சேன் உம்மேல மச்சான், அரளி வச்சேன் கொல்லையில, ஆதரிச்சா நல்லதையா இல்ல அரளி வேத. இவன் திண்டுறிய மாதிரி குடிச்சிட்டு தெரியலாமா தோல்வின்னா? ஆனா இந்த புள்ள அரளி கொட்டையை கொடுத்து தின்னு போய் செத்து போகணுமா? ஓஹோ, ஆமா, காதல்னா காதல்ங்கிறது வரும் வரும் வரும். ஆஹா, வந்துருச்சா? ஓ, கொண்டாடுங்க. சமயத்துல ஃபெயிலியர் ஆகும். ஆச்சுனா என்ன பண்ணணும்? புரிதல் சிக்கல் இருக்கலாம், வேற ஏதோ சிக்கல் இருக்கலாம். புரிதல் சிக்கல் தான் இருக்கலாம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுனா ஐயோ வாழ்க்கை போச்சுன்னு நினைக்க கூடாது. அது ஒரு பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் இறங்கி நின்னா அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ் கூட்டமா வந்துச்சுனா அடுத்த பஸ் ஃபுல்லா வரலாம். நீ கேக்குறது அடுத்த பஸ் ஃபுல்லா வரலாம், ஃபுல்லா வரும். அதுக்கு அடுத்த பஸ், அடுத்த பஸ்ல தொங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா படியில அட கடைசி பஸ் ஆகுது வரும். கடைசி பஸ் டெப்போ காரன் விடலனா பஸ் ஸ்டாப்ல படுத்துருங்க, ஃப்ரெஷ்ஷா முத பஸ் விடிய காலம் வரும். வெயிட் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. அந்த பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? இங்க இருக்குடா. உனக்கு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்? அதாவது ஒரு சென்ட்ரல் நாலேஜ் கொஸ்டின் இதெல்லாம். ஆமா ஆமா, காதல் வந்து காதல் வரணும் வரணும். அதுல என்ன ஜாதி இருக்கு? ஆமா ஆமா, அது எப்படி எல்லாம் பார்த்து வரணும்? அதுக்கு பேர் காதலா? காதலா அது வேற கணக்கு வழக்குது. ஓஹோ, மத்ததெல்லாம் பார்த்து வந்தா அது கணக்கு வழக்கு. கணக்கு வழக்கு காதல். ஆமா ஆமா, காதல்ங்கிறது அது மலர்றது. ஓஹோ, அது பூ பூக்குற மாதிரி. ஆமா, இயற்கை. இயற்கை தானே. ஆமா, காதல்னா இங்க நம்ம வந்திருக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு பேர் இப்ப வந்திருக்க முடியுமா? இவ்வளவு மனித குலம் தோன்றி இருக்க முடியுமா? தோன்ற முடியுமா? காதல் தானே ஒரு நாள் பூக்க வைக்குது. இயற்கை தானே அது. ஆமா, முதல்ல ஒரு செல் உயிர் இருக்க கடல்ல. ஆமா, அது தன்னைத்தானே காதலிச்சிச்சு. ஆடடா, முதல்ல இந்த உலகத்துல தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம். தன்னைத்தானே காதலிக்க தெரிந்தவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள். சரியான பாயிண்ட். தன்னைத்தானே முதல்ல காதலிக்கணும். ஆமா, அப்பதான் இன்னொருத்த உயிர் மேல காதல் வரும். ஓஹோ, இவன் மேலேயே வெறுப்பு. ஏன் ஏன் இவன் வெறுப்புன்னா என்ன வச்சிருக்காங்கிறீங்க? என்ன சொல்ற? மீசையை முறுக்கிக்கிட்டே திர்றாங்க. மீசை இல்லாதவன் சரி போ. மீசை இல்லாதவன் வந்து என்ன பண்ணலாம்? இல்ல ஏதோ பண்றான். ஏட்டி பூட்டியா கேட்குற நீ. ஆமா, காதல் வரும் வரும். அது பாட்டுக்கு வரும். இயற்கை வரும் 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 வரும். ஏன் இந்த உலகம் காதலால் சூழப்பட்டதுதான். ஓஹோ, இந்த உலகம் காதலால் சூழப்பட்டது இருக்கிறது. காதலிக்கு தெரியாதவன் பைத்தியக்காரன் உண்மையிலேயே. ஆமா, காதலை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுங்க, அது பூரா ஏதோ வியாதி பிடிச்ச மனசுன்னு அர்த்தம். அர்த்தம் அர்த்தம். காதல் பொதுவா அது சொல்றதுதானே. என்னது? நீங்க ஒரு காதல் பண்றவங்களை பார்த்தோன்னே லைட்டா பொறாம நமக்கு வரணும். ஏன் ஏன் நம்மளால முடியலையே, அவ்வா நல்லா காதல் பண்ணுங்க. அது ஒரு பொறாமைங்கிறது பொறாமை இல்லை. ஓஹோ, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பண்ணிக்க. அதே மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. வரணும் 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 வரணும், வந்தா தான் இயற்கை. இயற்கை எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. வரும் வரும். அதனால அல்லாஹ் காதலை போற்றுவது மட்டுமல்ல, இந்த காதலர் தினம்னு ஒண்ணு
வச்சு ஆமா பூ கொடுத்து ஓஹோ அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு என்றென்றும் வாலிபர் சங்க தோழர்கள் என்றென்றும் காதலை போற்றுவோம்னு இந்த நேரத்திலே கொண்டாடுறாங்க பாருங்க. அதுதான் மிகச்சிறப்பு. ஆமா. ஆஹா. யாருக்கு தெரியும்? யாருக்கு? இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை காதல் முகிழ்த்தது என்று யாருக்காவது தெரியுமா? இருக்கும் நிச்சயமா இருக்கும் இருக்கும். ஆமா வாய்ப்பு இருக்கு. அதுல நீ ஒரு சைஸா சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இலக்கியங்கள் பௌர்ணமி நாளில் காதலர்கள் கூடி கொண்டாடி கடந்திருக்காங்களே. சங்க இலக்கியம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள் சொல்லுது. நான் எப்படி சங்க இலக்கியம் வெங்கடேசன் எம்பி வச்சுக்கிட்டே பேசுறேன் பாரு எப்படி இருக்குல்ல. ஆமா புதுசு புதுசா கிளம்புவாங்க பண்ணக்கூடாதுன்னு. ஆமா புதுசு புதுசா கிளம்புவான். ஆஹா கிளம்புறது 10 பேரு. ஓஹோ காதலர்கள் ஆயிரமாய் கிளம்புவார்கள். அது இயற்கை. அதுதான் இயற்கை. இது எதுக்குறவன் 10 பேரா கிளம்புவான். ஆமா ஆனா காதலர்கள் கிளம்பி வந்து கொண்டே இருப்பார்கள். பல்கி பெருகி வருவார்கள். ஆமா பல்கி பெருகி காதலை வருவார்கள். அந்த காதலை கொண்டாடுவோம். என்னாலும் கொண்டாடுவோம். ஓஹோ எப்போதும் கொண்டாடுவோம். காதலை போற்றி கொண்டாடி கொண்டே இருப்போம். ஆமா ஆமா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதானப்பா. தாள்னா தெரியுமா? அவன் பேப்பர் தானே. அந்த தாள் அது தாள். தாள்னா தாப்பாடா. சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாப்போ. ஆஹா அன்புக்கு எந்த தாப்பாலும் கிடையாதான். ஆஹா அன்புக்கு இணையான காதலுக்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்தில் இன்றும் பிறக்கவில்லை. அதற்கு செயலுக்கு இணையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. காதல் தான் இந்த உலகை மலர வைத்துக் கொண்டிருக்கிறது. காதலை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.